எல்லா தலைவர்களும் பேசினார்கள். ஒரு கூட்டணி வரும் பொழுதும் 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், என்ன நம்ம செய்தி வழியா வருகிற செய்தி என்றால், எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் தரவில்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஊதாசீனப்படுத்துகிறார்கள், இந்த மரியாதை எங்களுக்கு வேண்டும். எல்லோரும், எல்லா வட்டார தலைவரும், நகர தலைவரும், மாவட்ட தலைவர்களும் கேட்கிறதெல்லாம் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும்? 2-3 தேர்தல் அது சரியா இல்லை அப்படின்றாங்க. அது என்ன காரணம்? எப்ப நமக்கு உரிய சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும்னா, நாம வலிமையாக இருந்தால் தான் அந்த சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். அப்ப வலிமையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப நான் பல மாவட்டங்களை ஏறக்குறைய 85 விழுக்காடு மாவட்டங்களை முடிச்சிட்டோம். 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட், ஏறக்குறைய 30 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டோம். 2வது முறை போயிட்டு இருந்தோம். எல்லா இடத்திலும் அவர செய்திகள், அவர்கள் வருத்தப்படுவதெல்லாம் எங்களுக்கு உரிய மரியாதை கூட்டணியில இல்லையே அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு. அப்ப நம்ம கேட்கறது என்ன, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் இங்க நின்றாங்க, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் 10 பேர். அவர்கள் கடினமா உழைக்கிறாங்க, வெற்றி பெற வைக்கிறாங்களா? அங்கு இருக்கு, இந்த இடத்துல இல்லை அப்படின்ற செய்தியும் வந்துடுது. அப்படின்னா நமக்கு உரிய சுயமரியாதை கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். அதை வலிமைப்படுத்தினால்தான் நமக்கு உள்ள சுயமரியாதை கௌரவம் கிடைக்கும்.